நாயின் உரிமையாளரான கவியரசன் என்பவர் மீது 2 பிரிவுகளின் கீழ் போலீசார் வழக்கு பதிவு செய்துள்ளனர். இது ஒரு பக்கம் இருக்க, தெருநாய்களின் தொல்லை தமிழகத்தில் அதிகமாக காணப்படுகிறது. குழந்தைகளை விரட்டி நாய்கள் கடிக்கிறது. தெருநாய்களை கட்டுப்படுத்த தேசிய அளவில் திட்டம் வகுக்க வேண்டும் என்று கடந்த வெள்ளிக்கிழமை பிரதமர் மோடியிடம் வலியுறுத்திய காங்கிரஸ் எம்பி கார்த்தி சிதம்பரம் இந்த தகவலை ஊடகத்துக்கு தெரிவித்தார். இது ஒரு பக்கம் இருக்கையில், தெருநாய்களை கருணை கொலை செய்ய வேண்டும் என்று பாமக தலைவர் அன்புமணி ராமதாசும் வலியுறுத்தியுள்ளார். இது குறித்து பொதுமக்கள் சொல்வது என்ன? திரு அன்புமணி ராமதாஸ் கூறுவதை போல கொடூரமான நாய்களை கருணை கொலை செய்ய வேண்டுமா? பொதுமக்கள் தெரிவித்த கருத்துக்களை பார்ப்போம். சொந்த நாய் அவங்க கயிறு கட்டி பெல்ட் போட்டு கூப்பிட்டு வரலாம். ரெண்டாவது நாய்களை ஏதோ ஒரு காப்பகம் மாதிரி வச்சு அதில் கொண்டு போய் எல்லாம் அடைச்சி வைக்கலாம். அது நல்லது. ஏன்னா கொலை பண்ணுறதுங்கிறது நல்லா இல்லைங்க. நான் சின்ன பையனாக இருக்கும்போது வண்டி எல்லாமே பிடிச்சி போய் கத்திரி பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ நான் எனக்கு விளைஞ்சு பார்த்த வரைக்கும் எங்கேயுமே அது நடக்கிறது இல்லை. அது பண்ணும். எங்கேனாலும் நைட்டில் போய் பாருங்க, ஒரு 10-10:30 மணிக்கு மேலே எங்கே போய் பார்த்தீங்கன்னாலும் எல்லா நாயும் வண்டியை துரத்த நாயிலே கிடையாது. அதுக்கு உயிரை கொள்றதுங்க தப்பு. அது கருணை கொலை பண்ணுவதோட சில தொண்டு நிறுவனங்கள் அந்த செல்லப்பிராணிகளை எடுத்து வளர்த்துட்டு இருக்காங்க. அந்த மாதிரி தெருநாய்கள் கொண்டு போய் அந்த தனியார் தொண்டு நிறுவனங்கள் கொடுத்து வளர்த்தனா ரொம்ப நல்லா இருக்கும். தனியார் பிரைவேட்டாக நாய் வளர்த்துறீங்களாம் ஃபாரின் மாதிரி வெளிநாட்டில் எப்படி பார்த்தீங்கன்னா முகக்கவசம் மாதிரி நாய்க்கு போட்டு செயின் வச்சு கொண்டு வருவாங்க. அந்த மாதிரி கொண்டு வந்தால் நல்லாயிருக்கும். இதில் வெளியே கூட்டிகிட்டு வரும்போது ஒரு முகக்கவசம் அணிஞ்சு, இல்லைன்னா அதுகளுக்கான சரியான ஊசிகளை போட்டு நம்ம அதை கட்டுப்படுத்தக்கூடிய வழியில் நம்ம கொண்டு வந்தால் நல்லாயிருக்கும். மக்களுக்கு இடையூறாக இருந்தால் அது அந்த முடிவு நல்ல முடிவு தான் நான் நினைக்கிறேன் சார். என்னோட ஒப்பீனியன் அது. பட் அதுக்குன்னு நல்லா இருக்கிற நாய்களை கூட்டு போய் கருணை கொலை பண்ணக்கூடாது. நாமளும் நாய்களை சீண்டிக்காமல் இருக்கணும். சீண்டி இது பண்ணுறோம். அதுக்காக கருணை கொலை பண்ணுறதெல்லாம் பாவங்க. அவங்கள ஏதோ ஒரு காப்பகத்தில் நம்ம விடுறது, அதை பாதுகாக்கிறது நமக்கு நல்ல விஷயமா தெரியுது. வெயில் காலத்தில் நாய்ங்க வெறியாக தான் சார் இருக்கும். அது மாநகராட்சி எந்தெந்த இடத்துல என்னென்ன பண்ணணும், ஏது பண்ணணும், அந்தந்த நாய்களை எப்படி காப்பாற்றணும், அதுக்குன்னு ஒரு தனி இடத்த வச்சு பண்ணணும் சார். அது எது கொரோனாக்களை போடுறீங்க? அது ஒரு ஜீவன் தானே. நம்மள மாதிரி எந்த நாயை கொல்லக்கூடாது. அது மாதிரி கொல்லினாங்கன்னா யார் கொல்றாங்களோ அவங்க மேலே கவர்மெண்ட்டாக இருந்தாலும் யார் மேலே தான் நான் கேஸை போடுவோம். எல்லாத்தையும் கடிச்சு போட்டு அது இது மசை பிடிச்சிக்கும்ல, அது அப்படி கூட பண்ணிக்கலாம். தப்பு பண்ணலாம். என்ன பண்ணுறது? தெருநாயை போச்சு, அதுக்கு சோறும் இல்லாமல் தண்ணியும் இல்லாமல் அலமோதிக்கிட்டு இருக்கு. அதுக்கு அது பரவாயில்லைன்னு தோணும்.